கடலும் கிழவனும். நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே. தமிழில் சாது யோகியார். உங்களுக்காக கதை சொல்வது ஆ. சங்கர். பகுதி 13. கிழவனையும் அவன் பிடித்த மீனையும் காண கடலுக்குள் செல்வோம், வாருங்கள். கிழவனே, நீ அயர்ந்து விட்டாய், உன் உள்ளம் ஓய்ந்து விட்டது என கிழவன் தனக்குள்ளேயே கூறிக்கொண்டான். அஸ்தமனம் ஆகும் வரையில் ஒரு சுறாவும் அவனை தாக்கலை. பழுப்பு நிற செதில்களை விரித்தவாறு 2 சுறா மீன்கள் நேராக படகு நோக்கி வேகமாக வந்துச்சு. பாயை இழுத்து விரித்து சரி செஞ்சுட்டு கிழவன் கதையை எடுத்துக்கொண்டான். அதனுடைய நீளம் 2 அடி இருக்கும். ஒடிந்த ஒரு துடுப்பு செதுக்கி செய்யப்பட்டது. அதன் கைப்பிடிக்குள்ள கொக்கிக்குள் ஒரு கைதான் நுழைய முடியும். எனவே வல கையால் அதை வன்மையாக பற்றி கொண்டு அவ்விரு பேய் சுறாக்களையும் தாக்க தயாரானான் கிழவன். முதல் சுறா மீனை கவுகிற போது அதன் மூக்கையோ தலைமுகட்டையோ தாக்க எண்ணினான். 2 சுறாக்களும் நெருங்கி வந்துச்சு. ஒன்று மீனின் வெண் தசையை கவ்விச்சு. கதையால் அதன் அகன்ற தலையில் அடித்தான். இறுகிய ரப்பர் பந்து போல இருந்தது அதன் தலை. அத்துடன் கடினமான அதன் எலும்புகளும் தடைப்பட்டது. மறுபடியும் அதே இடத்துல அடித்தான். மீனை விட்டுட்டு அந்த சுறா கடலில் ஆழ்ந்துச்சு. இன்னொரு சுறா முன்னும் பின்னுமாக ஊசலாடிச்சு. இப்போது திறந்த வாயோடு பாய்ஞ்சிச்சு. அதன் கடைவாயில் மீனினுடைய தசைநார்கள் தொங்குச்சு. கதையால் அடித்து அதன் வாயை மூடினான் கிழவன். மறுபடியும் கதையை அதன் தலைமையில் வீசினான். அதுவும் இவனை பார்த்துச்சு. வாயில் இருந்த அவன் பிடித்த மீனினுடைய இறைச்சி நழுவியது. திரும்பவும் தலையில் அடித்தான். அது நகர்ந்து போச்சு. வா பேய் மீனே வா என்றான் கிழவன். அதுவும் பாஞ்சு வந்துச்சு. தாவாய் மூடும் சமயம் கிழவன் அதன் தலையில் தாக்கினான். விசை கொண்டு தாக்கினான். மூளை மூட்டு நொறுங்க தாக்கினான். முன்னும் பின்னும் தாக்கினான். தசையை பீத்து கொண்டு அது தண்ணீருக்குள்ள நழுவிச்சு. அவைகள் திரும்பவும் வருமோ என கவனித்தான். அந்த சுறாக்கள் திரும்பவே இல்லை. ஒன்று மட்டும் நீர்மட்டத்தில் வட்டமிட்டு சுழன்றது, மற்றதை காணும். அவைகளை கொல்ல முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த காலமாக இருந்தால் அது சாத்தியம்தான். ஆனால் 2ஐயும் உபயோகிக்கம் இல்லாமல் செய்து விட்டான். 2 கையால் பற்றக்கூடிய பந்தடிப்பான் இருந்தால் இப்போது கூட அவற்றில் ஒன்றையாவது கொண்டு இருப்பேன். மீனை பார்க்க அவன் விரும்பலை. அவன் பிடித்த மீன் அதனுடைய உடல் பாதிக்கு மேல் போய்விட்டது என்று அவனுக்கு தெரியும். இந்த போராட்டத்தின் போது சூரியன் மறையலாச்சு. இனி இருட்டிடும். புதிய கரையின் விளக்குகள் தெரியும். இப்போது கரையை விட்டு அதிக தூரம் விலகி இருக்க மாட்டேன். என்னை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. பையன்தான் கவலைப்படுவான். இல்லை, என்னிடம் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. பழஞ்செம்படவர்கள் சிலர் கவலைப்படுவாங்க. மற்றவங்களும் கவலைப்படலாம். என் ஊர் நல்ல ஊராச்சே. அவனால் மீனுடன் பேச முடியவில்லை. அது அவ்வளவு கெட்டுடுச்சு. அப்போது அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவன் பிடித்த அந்த மீன் இப்போது பாதி மீன். மீனாக இருந்தாய் நீ. நான் அவ்வளவு தூரம் போனதுக்காக வருந்துறேன். அதனால் இருவரும் கெட்டுட்டோம். இருந்தாலும் பல சுறாக்களை நீயும் நானுமா கொண்டுட்டோம். மற்றதை பயனற்றவையாக்கிட்டோம். நீயாக எத்தனை சுறா மீன்களை கொண்டிருக்கிறாய்? கொண்டையில் கத்தி கட்டியிருக்கிறாயே, அது சும்மாவா என்றான். மீன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் ஒரு சுறா மீன் கூட சும்மா விட்டிருக்காது. அதன் கொண்டையை அறுத்து அதன் கூர் நுனியால் சுறாக்களை குத்தி இருக்கும். ஆனால் அறுக்கவோ பிளக்கவோ கத்தியோ கோடாரியோ எதுவும் தான் என்கிட்ட இல்லையே. ஆனால் அவை மட்டும் என்கிட்ட இருந்திருந்தால் துடுப்பில் இக்கொண்டையை கட்டி ஆயுதமாக உபயோகித்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். இப்போது 2 பேருமாக சுறாக்களை விரட்டியிருக்கலாம். இரவில் அவை மறுபடியும் வந்தால் நீ என்ன செய்ய போகிற? என்ன செய்ய முடியும்? சாகும் வரையில் சண்டையிடுவேன் என கூறிக்கொண்டான் கிழவன். இருட்டில், ஒளியற்ற ஓய்வில், விளக்கற்ற வெறுமையில், வெறுங்காற்றில் அசைவில், படகின் மிதப்பில் தான் உண்மையில் செத்தவந்தானோ என நினைச்சான். தன்னுடைய 2 கைகளையும் உரைத்து கொண்டான். அவைகள் தூங்கவில்லை. விரல்களை மூடி திறப்பதிலேயே உயிர்ப்பின் வலியை உணர்ந்தான். பலகையில் சாஞ்சான். பலகைப்பட்ட தோள்கள் அவன் சாகவில்லை என்பதற்கு சாட்சி கூறிச்சு. மீனை பிடித்ததால் செலுத்துவதாக சொன்ன பிரார்த்தனைகளை இப்போது சொல்லியாகணும். ஆனாலும் சோர்வு அதிகமாக இருந்துச்சு. சாக்கை தோளில் போர்த்து கொள்ளணும். படகின் முன்புறத்தில் படுத்தவாறு வானம் வெளுப்பதை எதிர்பார்த்தான். இப்போது தான் பிடித்த மீனில் பாதி தான் இருக்குது.
இந்த பாதியாவது காப்பாற்ற எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? எனக்கும் கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் இருக்காதா? இல்லை, கடலில் வெகு தூரம் போனபோதே கொஞ்சம் நெஞ்சம் இருந்த அதிர்ஷ்டத்தையும் நீதான் கொண்டுட்டாயே என மீனை பார்த்து சொன்னான். முட்டாளாகாதே, தூங்காமல் படகை செலுத்து, இனியும் உனக்கு அதிர்ஷ்டம் வரலாம் என கூறிக்கொண்டான். எங்கே விற்கிறதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் விலைக்கு வாங்க தயார். எந்த விலை கொடுத்து அதை வாங்கிறது? இழந்த ஈட்டி, உடைந்த கத்தி, காயமுற்ற கைகள் இவைகளை கொடுத்தா வாங்கலாம். 84 நாட்கள் கடல் வாசத்தால் அதை வாங்க நினைத்தாய். அநேகமாய் அது உன் கைக்கும் கிட்டுச்சு. இதென்ன அசட்டு யோசனை? அதிர்ஷ்டம் பல ரூபங்களில் வரும். அதை யாரால் அறிய முடியும்? எப்படி வந்தாலும் நான் கொஞ்சம் விலைக்கு வாங்க தயாராகிறேன். கரை ஓர விளக்குகள் தென்பட வேண்டுமென்று தான் இப்போது விரும்புகிறேன். நான் என்னெல்லாமோ தான் விரும்புகிறேன். ஆனால் இப்போது என்னுடைய விருப்பம் அது ஒன்று தான். துடுப்பு வலிக்க சௌகரியமான முறையில் சாய்ந்து கொள்ள அவன் முயன்றான். உடல் வலியால் தான் சாகவில்லை என்பதை உணர்ந்தான். இரவு 10 மணி இருக்கலாம். அவன் ஊர் விளக்குகள் தண்ணீரில் பிரதிபலிப்பது தெரிஞ்சிச்சு. சந்திரோதயத்துக்கு முன்னுள்ள மங்கலான ஒளி போல் அவை முதலில் தோன்றின. பின் நேரான நிலையான வெளிச்சமாய் தெரிந்தது. அவ்வொளி வட்டத்தில் புகுந்தால் சீக்கிரம் கடை சேரலாம் என நினைத்தான். எல்லாம் தெரிந்துச்சு. இனியும் சுறாக்கள் வரலாம். வந்தால் இருட்டில் ஆயுதம் இல்லாமல் ஒருவன் என்ன செய்ய முடியும்? குளிரால உடல் விரைச்சுது, வலிச்சுது, காயம்பட்ட இடமெல்லாம் கடுத்தது. மறுபடியும் போராட வேண்டி வராது என நம்பினேன். என் நம்பிக்கை பலிக்கணும். நடுநிசையில் அவைகள் வந்தன. அவனும் போராடினான். போராடுவதில் பயனில்லை என்பது அவனுக்கு தெரியும். அவைகள் கூட்டமாக வந்தன. நீரில் அவற்றின் செதில் வரிகளையும் மீன் மேற் பாய்ந்தபோது தெரிந்த தீ முருகல் மினுக்கையுமே அவனால் காண முடிஞ்சது. தெரிந்த தலைகளெல்லாம் அவன் சதையால் தாக்கினான். அவற்றின் வாய்கள் நெறிவதை கேட்டான். படகு அல்லாடியது. தன் உணர்ச்சியையும் ஒளியையுமே துணையாக கொண்டு தாறுமாறாக கதையை வீசினான். கதை எதையோ கவ்விச்சு கை நழுவி போய்விட்டது. உடனே துடுப்புழுவை சுக்கானிலிருந்து பிடுங்கி இரு கையாலும் பற்றிக்கிட்டு திரும்ப திரும்ப தாக்கினான். ஆனாலும் அந்த சுறா மீன்கள் கூட்டமாக படகையை தாக்கலாயின. மீனினுடைய பெரும்பகுதியை தீண்டுவிட்டன. அவ்விறைச்சியின் மினுமினுப்பு கடல் ஆழத்தில் வெகு தூரம் வரையில் தெரிஞ்சிச்சு. அவை மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று மீனின் தலையையே கடிக்க வந்தது. அதுவும் தீர்ந்தது என எண்ணினான் அவன். தலையை கவ்வி தடுமாறிய அதன் தலைமேல் பலமுறை அடித்தான். உழுவை உடைஞ்சிச்சு. உடனே அதன் அடிக்கட்டையோடு மீன் மேற்பாஞ்சான். அதன் குத்து உள்ளே சென்றதை உணர்ந்தான். மறுபடியும் அதை சுறாவின் வாய்க்குள்ளே செலுத்தினான். மீனை விட்டுட்டு சுறா அப்பால புரண்டுச்சு. அன்று வந்த சுறாக்களில் அதுதான் கடைசி. அவைகள் உண்ண மீனில் இனி இறைச்சி இல்லை. கிழவனுக்கு மூச்சு திணறியது. வாயில் செப்பு களிம்பு போன்ற அரிசி தட்டிச்சு. மேனி விடைத்து வியர்வை கொட்டிச்சு. அவன் பயந்தே போயிட்டான். ஆனாலும் விடைப்பும் வியர்வையும் அதிகமில்லாமல் அடங்கிச்சு. கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.